ஒரே ஒரு அரெஸ்ட், சவுண்டு விட்ட ஆளுநர் சைலண்ட் ஆயிட்டாரு. நான் தான் ஊருக்குள்ள பெரிய சண்டியர்னு சுற்றி கொண்டிருந்த அண்ணாமலை சரண்டர் ஆகிவிட்டார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஜெகநாதன் கைது. யார் இந்த ஜெகநாதன்? நேற்று அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்ல புலம்புனதை பார்க்கணுமே நீங்க. கண்கொள்ளா காட்சி, கண்ணீர் விட்டு கதறாத குறையா அண்ணாமலை இது சரியா இது முறையா ஐயோ அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒத்துக்கிட்டாரு, எங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் எந்த அறிவும் கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு அண்ணாமலை சரண்டரான அந்த அழகு காட்சிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். யார் இந்த ஜெகநாதன்? கைதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கைதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுல அண்ணாமலை சொல்றாரு பாருங்க, 5 மணி நேரம் அந்த சினிமாவில் வருங்க. இந்த படம் சேதுபதி படம், விஜய் சேதுபதி நடிச்சு சேதுபதினு ஒரு படம் வந்துச்சு. அதுல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ளேயே சுத்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக மாட்டாங்க, எதுவும் கொண்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க ஆளை இப்படி வண்டியில வச்சு சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம். அண்ணாமலை கண்ணீர் விட்டுற அந்த காட்சி இருக்குது இல்ல, எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் பலத்தையும் தரும். உங்கள் நண்பர்கள், விருந்தினர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள். ஒரு பெரிய ஒரு வார்னு தான் சொல்லணும். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம இந்த வாரில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கேள்வியை உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் உரிமையோட நீங்க சேர்றதான். ஏன்னா நாங்க பேசிடுறோம், நீங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும். உங்க நண்பர்களுக்கெல்லாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள செல்லலாம். இப்போ முதல்ல அண்ணாமலை கதறி அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி, முதல்ல அதை பார்த்துருவோம். அதை பார்த்தா தான் ஏன் கதர்னாரு, எதுக்கு கதர்னாரு, என்ன செக் வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஏழை விவசாயிகள் 2 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சுல அமலாக்கத்துறை, அதில் இப்போ செட்பேக்கு, அதில் பின்வாங்கிட்டாங்க, அதில் விழுந்த அடி, அதையும் இந்த ஜெகநாதனுக்கும் அண்ணாமலை ஆளுநர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல அண்ணாமலை பேசிய அந்த வீடியோ பாருங்க. நமக்கு தெரியும் 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் சாயந்தரம் 4:40க்கு இந்த விஷயம் அரங்கேறுது. பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்துறாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலைகுனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணிருக்காங்க. பாத்துட்டீங்களா? கதறாரா? 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்படி வச்சுட்டு சுத்தி இருக்கிறாங்க, வண்டியிலே வச்சுட்டு சுத்தி இருக்கிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்கிறார் ஜெகநாதனை. ஜெகநாதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். பல்கலைக்கழகம் பெரியார் பேர்ல இருக்குது, ஆனா இவர் பண்றது எல்லாம் பெரியாருக்கு எதிரான வேலை. அதுலதான் இப்போ ஆப்பு வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இப்ப இந்த ஜெகநாதனை கைது பண்ணி இப்படி வண்டியிலேயே வச்சுட்டு சுத்திட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை புலம்புகிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அமைச்சர்கள் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணீங்க? செந்தில் பாலாஜி எப்படி ட்ரீட் பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அவர் நெஞ்சுவலி என்று துடித்த பிறகும் நீங்க விட்டீங்களா? சரி, இப்ப அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணிய பிறகும் தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்து கூட சிகிச்சை பண்ணக்கூடாது, சிறையில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. இப்போ உங்களுக்குன்னா ரத்தம், மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னி இல்ல. நம்மளை ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்ப இந்த ஜெகநாதன் யாருங்க, என்னங்க பண்ணார் இவர் அப்படின்னா, பெரியாரின் பெயர்ல ஒரு புத்தகம் வருதுங்க, சரியா? அந்த புத்தகத்தை எழுதியதற்காக ஒரு பேராசிரியரை இவர் இடைநீக்கம் செய்கிறார். இவர் மெமோ கொடுக்குறாங்க. எப்படி பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபசர் பெரியாரை பற்றி புத்தகம் எழுதக்கூடாது. ஆனா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அங்க கடையை வச்சுட்டாரு. கல்லா கட்டுறதுக்கு ஒரு தனியா ஒரு நிறுவனம் தொடங்குகிறார் சட்டத்திற்கு புறம்பாக. அந்த நிறுவனம் தொடங்கி அந்த நிறுவனத்திற்கு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்கள், பேராசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தான் பேர்ல, இவர் அதுல ஒரு பங்குதாரர். ஒரு நிறுவனத்தை தனியா தொடங்கி அரசோட ஊழியர்கள், அரசோட உபகரணங்களை பயன்படுத்தி இவர் லாபம் பெறது. புரியுதா உங்களுக்கு? அந்த நிறுவனத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார், பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்டர்பிரனர்ஷிப் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், பியூட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்க. இப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கலாமா அப்படின்னா, சட்டப்படி இப்படி ஒரு அரசு அலுவலர் இப்படி ஒரு நிறுவனத்தை, வேறொரு ரூபாய் ஈட்டக்கூடிய நிறுவனத்தை தொடங்கக்கூடாது. அதுலேயும் இவர் பல்கலைக்கழகத்துடைய உபகரணங்கள், பல்கலைக்கழகத்தோட இடம், ஆய்வகம், இது எல்லாத்தையும் இந்த நிறுவனம் பயன்படுத்திக்கலாம். இந்த தனியார் நிறுவனம் நினைச்சலாம் பயன்படுத்திக்கலாம். இந்த நிறுவனம் பல கம்பெனிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு நீங்க எங்க யூனிவர்சிட்டிக்கு வாங்க, நீங்க என்ன செய்யுங்க,
வந்து பிள்ளைங்களுக்கு வகுப்படுங்க அப்படிங்கும். இப்ப இவர் உளவியலா என்னவா இருக்காரு? பெரியாருக்கு எதிராக இருக்கிறாரு. இப்ப பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர் இப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கி பெரியார் பல்கலைக்கழகத்துல பல்வேறு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியாருக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக அங்கே என்ன நடக்கும்? வகுப்புகள் நடக்கும். இன்னொரு பக்கம் நல்லா கல்லா கட்டுவாங்க. இது அரசு அனுமதிக்க கூடாதுன்னு பெரியாரியவாதிகள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், ஏன் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இவரை கைது பண்றாங்க. இப்ப இவரை கைது பண்றதுக்கு முன்னாடி இவர் இன்னொன்னு பண்ணாரு. அதான் முக்கியம். என்ன அப்படின்னா, பேராசிரியர், இணை பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் அங்கே பணியாற்றுகிறார் பெரியார் பல்கலைக்கழகத்துல. அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். பெரியாரின் போர்க்களங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகம். பெரியார் எப்படிலாம் வந்து போராட்டத்தில் பங்கு பெற்றார், அவர் என்னெல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். இந்த புத்தகம் எழுதிய இவரை கௌரவிக்கக்கூடிய விதத்துல இவருக்கு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கலைஞர் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனராக இவர் பொறுப்பு வைத்து வருகிறார். இவரை வந்து பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினராகவும் உயர்கல்வித்துறை நியமிக்கிறது. இப்போ உயர்கல்வித்துறை இவரை சிண்டிகேட் உறுப்பினராக நியமிக்கிறது. இவர் வந்து பெரியார் பேர்ல புத்தகம் எழுதுகிறார். இதை விட முக்கியமா இன்னொரு புத்தகம் எழுதினார். அது என்னன்னா, மெக்காலே பழமைவாத கல்வியின் பகைவன் அப்படின்னு நான் அந்த புத்தகத்தை ஏற்கனவே உங்களுக்கு பரிந்துரைத்திருக்கிறேன். மெக்காலேவினுடைய கல்வி திட்டம் தான் சிறப்பான திட்டம், அவர் பழமைவாத கல்வியினுடைய பகைவன் அவர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். இதுல தான் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்ட அத்தனை பேரும் அரண்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு மெமோ கொடுத்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, மெக்காலே பேரை கட்டா ஏன் ஹெச் ராஜா உள்ளிட்ட எல்லோரும் அரண்டு மிரளுகிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மெக்காலே பிரிட்டிஷ்காரன். அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி, இந்த பிரிட்டிஷ் ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சதாசிவ பண்டாரத்தார் வந்து பிற்கால சோழர் வரலாறு ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். சோழர்கள் ஆட்சி காலத்துல, குலோத்துங்கன் ஆட்சி காலத்துல, பல்லவர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் அன்றைக்கு கோவிலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த, கோவிலில் பூஜை உள்ளிட்ட காரியங்களை செய்த பார்ப்பனர்கள் கோவில் நகைகள் எல்லாம் எவ்வளவு வந்து திருடினார்கள், அல்லது கோவிலுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அரிசி, பருப்பு, நெய், இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எவ்வளவு அபகரித்தார்கள், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் அதுல இருக்கும். இப்படி ஏகப்பட்ட குற்றங்கள் அப்பொழுது நடந்துச்சு இல்லையா? இந்த குற்றங்களுக்கெல்லாம் அப்பொழுது என்ன கிடையாதுன்னா, பார்ப்பனர்களுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது வரைக்கும் பார்ப்பனர்களுக்கு ஒரு சட்டம், சூத்திரனுக்கு ஒரு சட்டம்னு மனுநீதி இருந்துச்சு இல்லையா? அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கான தண்டனையே கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப மெக்காலே வரும்போது தான் மெக்காலே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் வருகிறார்கள். மெக்காலே வந்து ஒரு கல்வி திட்டத்தை இங்க பொதுவாக கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, இந்த கதையெல்லாம் இருக்கப்படாது, சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணு தானே, ஏன்னா அவனுக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமா, யார் தப்பு பண்ணாலும் தண்டனை ஒன்றுதான் என்ற ஒரு இடத்திற்கு நகர்த்தியதில் மெக்காலேவினுடைய பங்கு பெரும் பங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுநீதியை தூக்கி ஓரமா வச்சுட்டு பார்ப்பனர்கள் தவறு செய்தாலும் ஒரே தண்டனை தான், சாதி பார்த்தெல்லாம் தண்டனை கொடுக்க முடியாதா ராஜா அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவன் மெக்காலே. அதனாலதான் நீங்க எப்ப பார்த்தாலும் ஹெச் ராஜாலாம் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாம் அந்த மெக்காலேவால வந்த கேடு, எல்லாம் அந்த மெக்காலேவால வந்த கேடுன்னு சொல்றது மேலோட்டமா உங்களுக்கு என்ன தோணும்னா, மெக்காலேன்னு எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து போயிட்டாம்பல இருக்குன்னு தோணும். அதல்ல. மெக்காலே வரவில்லை என்றால் இங்க இன்னும் நாம் பழமைவாத கல்வியை தான் பயின்று கொண்டிருப்போம். இப்ப கொண்டு வராங்க பாருங்க நைசா, எது அந்த பழைய விஸ்வகர்ம யோஜனா, அவன் ஜாதி படிப்பத்தான் அவன் படிக்கணும், அவன் ஜாதிக்கு என்ன தொழிலோ அதை செய்யணும்னு இப்ப கொண்டு வராங்கல்ல. இது ஏற்கனவே இருந்துச்சு, இப்ப அதை திருப்பி கொண்டு வர்றாங்க. இதனாலதான் அவங்க மெக்காலேவை எதிர்க்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த மெக்காலே என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத இந்த நம்முடைய இணை பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். இவரை பார்த்து ஆஹா இவர் பெரிய சிக்கலா இருப்பார் போல இருக்கேன்னு இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகநாதன் அங்க பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர். அப்போ துணைவேந்தர்னா இப்போ ஆளுநர் தான் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். இப்போ ஆளுநர் அவரும் இப்படி, ஆர்.என். ரவியும் ஜெகநாதனும் இப்படி, அண்ணாமலையும் இதுல. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த பியூட்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, பெரியார் யூனிவர்சிட்டி, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிலாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இதுல வந்து இந்த பூச்சர்ல வந்து ஒருவேளை அண்ணாமலைக்கும் எதுவும் பங்கு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா நீங்க ஏன் தம்பி கதறீங்க? இப்ப இந்த பேராசிரியர் சுப்பிரமணிய ஏன்டா தகுதி நீக்கம் பண்ணி, ஏன்டா வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க, ஏன் மெமோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் இப்படியெல்லாம் புத்தகம் எழுதக்கூடாது. யாரு? அரசு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவர்
இப்படி புத்தகம் எழுத வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் அனுமதி வாங்கியிருக்கணுமா? யார்கிட்ட? இவர்கிட்ட போய் அனுமதி கேட்கணுமா? புத்தகம் எழுதியதே தப்புங்கிறான். ஆனா சட்டத்தில் அப்படி இருக்குதானா? அப்படி இல்லை. கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த செயல்பாடுகளுக்கு அப்படியெல்லாம் முன் அனுமதி பெற வேண்டியது இல்லை. அதனால இவர் புத்தகம் எழுதலாம், தப்பு இல்லை சட்ட ரீதியாகவே. ஆனா நீ புத்தகம் எழுதியதற்கு என்னிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு தனி நிறுவனத்தையே தொடங்கி அரசு பணத்துல அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறுதலாக அதை தன்னுடைய வருவாய்க்கு பயன்படுத்துவதற்கு எந்த முறையான அனுமதியும் பெறாமல் ஒரு தனியா ஒரு நிறுவனத்தையே தொடங்கியிருக்கானுங்க. இது தப்பு இல்லைன்னு சொல்றாரு யாரு? இந்த அண்ணாமலை. இப்ப எனக்கு டவுட் வருது, அப்ப அண்ணாமலைக்கு இதுல ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படின்னு. இப்ப இவங்க கைது பண்ண உடனே இப்போ கதறாங்க எல்லாரும். இப்ப ஆளுநர் வாயே திறக்கல, கப்சிப் எல்லாம் உள்ளுக்குள்ள கதறி துடித்தாலும் வெளியில ஒன்றும் பேச முடியாது. இப்ப நேத்து அண்ணாமலை பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்ல தான் இதெல்லாம் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கல்ல, இப்படி வண்டியில வச்சுட்டு சுத்துனாங்க, அதெல்லாம் சொல்றாரு. இவர்கள் இவ்வளவு நியாயவான்கள். இப்ப என்ன எதுக்குன்னா, நீங்க பெரியார் புத்தகம் எழுதியதற்காக, மெக்காலாய்வை பற்றி புத்தகம் எழுதியதற்காக ஒருவரை நீங்கள் சஸ்பெண்ட் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அடுத்த சில நாட்களில் இங்கே கைது செய்யப்படுவீர்கள். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அதனால உங்க ஆட்டமெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம், ரைட்? இது ஒரு பக்கம். இப்போ இவங்க என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் பண்றாங்க பாருங்க. இப்போ அந்த அமலாக்கத்துறை இப்போ இவ்வளவு நியாயம் பேசுறாருல நம்மள, அதுக்கு சொல்றேன், யார் தப்பு செய்தாலும் அதில் அந்த வீடியோல சொல்றாரு. ஆனா நாங்க ஒரு பொதுவான கட்சிங்கன்னா, யார் தப்பு செஞ்சாலுங்கன்னா நாங்க போய் ஆமா அப்படின்னா நியாயம் கேட்டுருவோங்கன்னா அப்படி அர்த்தம். இப்போ அந்த ஈடியை பத்தி ஏன் தம்பி நீங்க வாயை திறக்கல? 2 விவசாயிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தது 400 சொச்ச ரூபா, வெறும் 400 சொச்ச ரூபா தான் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது. அமலாக்கத்துறை அவங்க கிட்ட என்ன கேட்குது? உங்களுடைய 10 வருடத்திற்கான இதை கொடுங்க. எதை? இன்கம் டாக்ஸ். என்ன இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணிருக்கீங்க? அவருக்கு இன்கம் டாக்ஸ் அவர் எங்க போய் சப்மிட் பண்ண? வருமான வரித்துறை தாக்கல் செய்திருக்கிறீர்களா? உங்க சொத்து மதிப்பு என்ன? உங்க சொந்தக்காரன் எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு? வேற எங்கேயாவது பணம் பதுக்கி வச்சிருக்கியா? வெளிநாட்டுல இருக்கான்னா? ஐயோ, அவரே பாவம், ஒரு கந்தல் ஆடையை கெட்டிக்கிட்டு அந்த விவசாயி இவ்வளவு விசாரணை அவர் மீது. எல்லாம் எதுக்குன்னா பாஜக மாவட்ட செயலாளருக்கு அந்த இடத்த ஆட்டையை போட்டு கொடுக்கறதுக்கு. இப்ப இது பிரச்சனை ஆன உடனே எல்லாரும் இதை பற்றி கேள்வி எழுப்பியவுடன் படார்னு இன்னொரு உருட்டு ஊட்டி பார்த்தாங்க. இல்ல இந்த வழக்கே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காட்டெருமைகளை இவர்கள் கொன்று விட்டார்கள். யாரு இவங்க? ஒருத்தர் பாகுபலி, அமரேந்திர பாகுபலி. இன்னொருத்தர் அந்த படத்துல வருவாரு, பாகுபலிக்கு அண்ணனாவோ தம்பியாவோ வருவார்ல. இவர் அந்த படத்துல அது கிராஃபிக்ஸ், அந்த ஒரு பெரிய மாடு வரும், மாட்டை எழுத்து சண்டை போட்டு அப்படியே அடிச்சே கொள்ளுவாரு. அவரே பாவம், இவர் மாட்டை அடிச்சு கொண்டுட்டாராம். மாடு இவர் அடிச்சு கொள்ளாம இருந்தா சரி ஓகே இருக்கட்டும். இப்போ அது வழக்கு போட்டாங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? இல்லைங்க அப்படின்னு விடுதலை பண்ணிடுச்சு. எனக்கு இந்த கடைசி விவசாய படம் தான் ஞாபகம். அது எப்படி மயில நாங்க ஒண்ணா? யார் சொன்னா அப்படிம்பாரு அந்த பெரியவர். அது முருகப்பெருமானோட வாகனம்லாம் நாங்க கொள்ளுவானா? மயிலி செத்து கிடஞ்சி எடுத்து புதைச்சேன் அப்படிம்பாரு. அவரை பிடிச்சி உள்ள உட்காந்து வச்சிருவாங்க. அந்த கதையா இப்ப சரி அப்படியே இருந்தாலும் இப்ப அந்த வழக்குல அவரை விடுதலை பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன கேட்கேன், எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்னடா வேலை? காட்டெருமைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் என்ன வேலை? காட்டெருமையை கொண்டு விட்டாருன்னா அது பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையிலேருந்து வருவாங்க, பேசுவாங்க. அமலாக்கத்துறை கொசு அடிச்சதுக்கு, எறும்பு அடிச்சதுக்கு, எருமை மாட்டு அடிச்சதுக்குலாம் வருமா? நல்லா வருவீங்கடா எல்லாரும். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அமலாக்கத்துறை பின்வாங்கிடுச்சு. அமலாக்கத்துறை ஏண்டா நடவடிக்கை எடுத்துச்சுன்னா, பாஜக மாவட்ட தலைவரா செயலாளராக பாஜகவுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் இந்த இடத்த ஆட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணாரு, அல்லது அவருக்கும் இவங்களுக்கும் டிஸ்பியூட்டு, அதனாலதான் இது நடந்துச்சுன்னு வரக்கூடிய சர்ச்சையை பார்த்தோம். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு? கொஞ்சமும் அண்ணாமலை ஒப்புத்துக்கிட்டார், என் கட்சிக்காரனுக்கு அறிவே கிடையாது, என் கட்சிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்லலைங்க, பாஜக காரனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லலை, அண்ணாமலையே சொல்றாரு. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? நீங்க பாருங்க, வீடியோ பாருங்க. தெரியுமா நம்ம மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தை எழுதி கொடுப்பாருன்னா எனக்கு தெரியல. அவரை நான் அவமானப்படுத்தல. இல்ல
நல்லவர் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை சம்பந்தமே இல்லாம மாவட்ட செயலருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஸ்பெல்லிங் கேட்டால் கூட தெரியாதுங்க என் கட்சிக்காரனுக்கு. அப்படின்னா அண்ணாமலை என்ன கேவலப்படுத்துறாருன்னு தெரியுதா? இதுவரைக்கும் பத்திரிகைக்காரனை கேவலப்படுத்தினாரு, இதுவரைக்கும் எதிர்கட்சிக்காரனை கேவலப்படுத்தினாரு, இப்போ சொந்த கட்சிக்காரனே கேவலப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? அண்ணாமலை மட்டும்தான் பாஜக புத்திசாலி, மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் இவனுங்களுக்குலாம் என்ன கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பதற்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஈடினா என்னன்னே தெரியாதுன்னு டாப்ல தம்பி அண்ணாமலை. சூடு சொர்ணம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலைகிட்ட போய் கேளுங்க, தம்பி இங்க வாங்க, நீங்கெல்லாம் முந்தா நாள் அரசியலுக்கு வந்த ஆளு, நாங்கெல்லாம் கீழே இருந்து அரசியலுக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு அமலாக்கத்துறை என்றால் என்னவென்று தெரியாதா, எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்னு சோத்துல உப்பு போட்டுதுன்னா போய் கேளுங்க. ரைட்டா? அப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன், இவங்கெல்லாம் சொல்ற போய் இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க ரொம்ப கரெக்டா வந்து சொல்லிட்டோம் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறத நாங்க வந்து கரெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னார் இல்லைங்க. எல்லாரும் பார்த்தீங்கல்ல, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார்? நாங்கள் எவ்வளவு மழை பெய்யும் என்பதை சரியாக சொன்னோம் என்று நிர்மலா சீதாராமன் சொன்னார். ஆனால் நான் சொல்றேன், அரசு துறையினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்லுகிறார். என்ன பொறுப்பில் இருக்கிறவர்? எர்த் சயின்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்கு, ஒன்றிய அரசோட துறைங்க, மத்திய அரசோட துறை எர்த் சயின்சஸ். அதனுடைய செக்ரட்டரி மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர் சொல்றாரு, none of the weather prediction models anticipated the 90 centimeter rainfall witnessed in the காயல்பட்டினம் municipality in தூத்துக்குடி district of Tamil Nadu last week. எந்த ஒரு none of the weather prediction, எந்த மாடலுமே வெதரை வந்து காலநிலையை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுல நிறைய மாடல் இருக்கு, அமெரிக்க மாடல், இன்னும் இந்த மாதிரி 2-3 மாடல் இருக்கு, யூரோப்பியன் மாடல்லாம். இதில் எந்த மாடலுமே மிகச்சரியாக 90 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று ப்ரெடிக்ட் செய்யவில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் சரியாக சொன்னோம் என்கிறார். Prediction of weather in tropical regions is difficult because of dynamic changes it undergoes in comparison to weather in higher latitudes. யார் சொல்றது? எர்த் சயின்சஸ் செக்ரட்டரி எம் ரவிச்சந்திரன் டோல்டு ரிப்போர்ட்டர்ஸ் இன் டெல்லி. டெல்லியில் இவர் கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது சொல்லுகிறார், ஐயா எங்களால் கரெக்டாக கணிக்க முடியல. ஆனால் நிர்மலா சீதாராமன் பச்சையாக போய் சொல்லுகிறார், நாங்கள் சரியாக சொன்னோம் என்று. அப்ப நாட்டையும் நாட்டு மக்களையும் இவர்கள் எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. அதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எதெல்லாம் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான சிக்கல்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத, மிக முக்கியமான சிக்கல்கள், நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நீங்க பணம் கட்டுறது இருக்கு இல்லையா, உயர் சாதியினருக்கு கல்வி கட்டணத்தில் எவ்வளவு சலுகைகள், மற்ற பிசி எம்பிசி எவ்வளவு கட்டணம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதில் மறைக்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அந்த வீடியோவையும் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ. நிறைவு செய்கின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து தமிழ் கேள்வி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லோருக்கும் பரிந்துரையுங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.